ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஸோ நான் உங்கள் கௌஷிக் அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது த ஃபோக்கஸ் எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 9th சயின்ஸில் சாப்டர் 7 மோஷன். ஓகேவா? மோஷன்னா என்ன? மோஷன்னாலே ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட்னாலும் இருக்கட்டும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது, அது பேர் தான் என்னது? மோஷன். அதாவது மூமெண்ட்டில் இருக்குது, மூவிங்கில் இருக்குது. சரியா? அதுக்கு பேர் தான் மோஷன். ஸோ டிஸ்கிரைபிங் மோஷன், we describe the location of an object by specifying a reference point. ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கேன் ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து நான் இப்படியோ போயிட்டு, ஸோ ஒரு யூட்டர்ன்லாம் பண்ணி இப்படியோ போயிட்டு இந்த இடத்துக்கு பிக்கு வரேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நிறைய இடம் இருக்கும். கரெக்டாக? இது இந்த இடத்துல சி, ஸோ இந்த இடத்துல டி, ஸோ ஈயில் வந்து ஒரு ரவுண்டாக நான் ஒரு யூட்டர்ன் போடுறா அப்படின்லாம் சொல்லுவோம்ல, டேரக்ஷன்ஸ்லாம். ஸோ மோஷன் எப்படி சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு எனக்கு ஏலேருந்து ட்ராவல் ஆகுது, அவர் மட்டும் சி கிட்ட போகுது, சிலேருந்து அகைன் என்னது டியில் ட்ராவல் ஆகுது, அகைன் ஈயில் ஒரு யூட்டர்ன் பண்ணி டேரக்ஷனை சேஞ்ச் ஆகி நெக்ஸ்ட்டு பியில் போயிட்டு ஃபைனலாக ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்போ நான் மோஷன் எப்படி சொல்கிறேன்? டிஸ்கிரைப் பண்ணுறேன். எதை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறேன்? ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு ஸ்பெசிஃபைக் பாயிண்ட், அதாவது இங்கேருந்து ஆரம்பிக்குது, இங்கேருந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எக்மோரில் வந்து பஸ் ஏறுறேன். எக்மோரில் பஸ் ஏறுறேன்னா நான் எங்கே இறங்கணுமோ அங்கே தானே டிக்கெட்டு கேட்க முடியும். கண்டக்டர் வந்து ஏதோ டிக்கெட்டை கொடுத்து விட்டு எங்கேயோ ஒன்று இறங்கு அப்படின்னு நான் சொல்கிறவாரு. நான் எங்கே இறங்குறேனோ அங்கே தான் டிக்கெட்டை வாங்க முடியும். கரெக்டாக? ஸோ நான் எக்மோரில் ஏறுறேன், என்ன பண்ணுறேன்? ஒரு புருஷவாக்கம், ஒரு அண்ணா நகர் அந்த மாதிரி இறங்குறேன் அப்படின்னா அங்கே தான் டிக்கெட் கேட்க முடியும். கரெக்டாக? இங்கே கொடுங்க, இந்த இடத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு கேட்க முடியும். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்கிறது தான் என்னது? டிஸ்கிரைப் பண்ணுறேன். நான் எங்கேருந்து நான் மோஷனில் தான் இருக்கேன். கரெக்டாக? பஸ்ஸில் ஏறி உட்காந்தாலுமே பஸ்ஸோட ஸ்பீடு தான் நானும் போயிட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். இப்போ நானும் மோஷனில் தான் இருக்கேன். கரெக்டாக? நகர்ந்துக்கிட்டு இருக்கேன், மூவிங்கில் இருக்கேன். ஸோ அப்போ எங்கேருந்து எங்கே வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, அதான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். மோஷன் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா மோஷன், அதாவது ஏன்றது மீன் நம்ம என்ன பார்த்தோம்? கிராஸாக போகிறது. இப்போ ஏலேருந்து பிக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? ஏலேருந்து பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது இங்கே ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே போகுது, என்ன பண்ணுது? இங்கே போயிட்டு இங்கே ஸ்டாப் ஆகிடுது. ஓகேவா? மறுபடியும் இங்கேருந்து என்ன பண்ணுது? சப்போஸ் பேக் சைடில் வராங்க, இதே லைனில் பின்னாடி வராங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க? இதே லைனில் பேக் சைடில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? ஏல வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுதான் என்னது? ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர் மோஷன். ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லலாம், ஆர் லீனியர் மோஷனும் சொல்லலாம். சரியா? ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர் மோஷன்ஸ். சரி, இந்த லீனியர் மோஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு படிப்போம். டி ஈக்குவல் டு 0. என்ன சார் டினா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? டினா டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நகர்றது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்ட்ரெயிட் லீனியர் மோஷன்னு படித்தோம்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இது ஒரு ரோடு இருக்குது, இது ஒரு 2 ரோடு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? போகும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ போகும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி போகிறேன். போகும்போது நான் இந்த ரூட்டில் போகிறேன். நான் இதே ரூட்டில் திரும்ப வந்தேன் அப்படின்னா என்னது? இதே ரூட்டில் நான் திரும்ப இப்படி வரேன் அப்படின்னா அது என்னது? எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. பட் நான் அதே ரூட்டில் திரும்ப வராமல் வேறு எங்கெங்கேயோ போய் வேறு ஏரியாலாம் சுற்றி ஆப்போசிட் ரோட்டில் நான் திரும்ப வரேன் அப்படின்னா இது வந்து என்னது? இது வந்து எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதாவது இங்கேருந்து இங்கே நவுந்து போயிருக்கா, இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது சார் இது டிஸ்டன்ஸ் தானே சார் அப்படின்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமான்னு கேட்டிங்கன்னா சேம்ன்றதோட சிமிலர்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாக்டாக சேம்னு சொல்ல முடியாது, சிமிலர்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் 0வாக இருக்கும். பட் இந்த மாதிரி நகர்ந்து போகுது அப்படின்னா இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓலேருந்து எங்கே போகிறேன் அப்படின்னா ஓலேருந்து ஒரு பிக்கு போகிறேன். அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணுறேன். கரெக்டாக? ஓலேருந்து பிக்கு போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன்? ஸ்ட்ரெயிட்டாக நான் ட்ராவல் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? அகெயின் பியிலேருந்து நான் ஏக்கு போகிறேன். அகெயின் பியிலேருந்து நான் ஏக்கு போகிறேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ரெயிட்டாக தான் இங்கே நான் ட்ராவல் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன்? அகெயின் ஏலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? சிக்கு போகிறேன் அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்? ஏலேருந்து நான் சிக்கு போகிறேன் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? நான் ஏலேருந்து மறுபடியும் சிக்கு ரிவர்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0. நான் எங்கேயுமே ஷிஃப்ட் ஆகி போகல, நகர்ந்து போகல, ஒரே லைனில் போகிறேன், ஒரே லைனில் வரேன். புரியுதா? ஓகே. An object has moved through a distance. Can it have 0 displacement? If yes, support your answer with an example. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதான், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுது. an object
மூவ் த்ரூ அ டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகுது. கேன் இட் ஹேவ் ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட்? அப்போ அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 கேட்குறாங்க. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 கேட்குறாங்க. சரியா, நாம் தான் கண்டுபிடிக்கணும். இஃப் எஸ் சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் அன் எக்ஸாம்பிள். எஸ் தான், எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 தான், கரெக்டு தான். இப்போ தானே படித்தோம் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மூவ் ஆகுது, ஓகேவா, மூவ் ஆகுது, ஏலேருந்து பின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது, ஓகேவா. மோஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஏலேருந்து பிக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. அப்போது இது ஸ்ட்ரெயிட் லைன்லையும் ட்ராவல் ஆகும் தானே அர்த்தம். ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 தானே. அப்போ அதை எழுதிருங்க. என்ன எழுதுறீங்க? இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் இன் அ லீனியர் மோஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0, ஓகேவா. என்னது? இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர் மோஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக தான் இருக்கும். எப்போது? ஸ்ட்ரெயிட் லைனில் ஆர் அது என்ன சொல்லலாம், லீனியர் மோஷன்னு சொல்லலாம். லீனியர் மோஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு 0வாக தான் இருக்க போகுது, கரெக்டாக. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு 0 தான். ஏன்னா நகர போகிறது இல்லை வேறு எங்கேயும். ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறேன், ஸ்ட்ரெயிட் லைனில் வரேன், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் சரி, இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ்டிடி ட்ரையாங்கிள்னு ஒன்று சொல்லிருக்கு, கரெக்டாக. எஸ்டிடி ட்ரையாங்கிள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ்டிடி இந்த ட்ரையாங்கிள் எதுக்கு அப்படின்னா ஸ்பீடு ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டைம் ஃபார்முலா மூணுத்தையும் நம்ம இதிலே படிச்சிடலாம். இப்போது ஸ்பீடு எனக்கு தேவை அப்படின்னா ஸ்பீடு எழுதிக்கிறேன். ஸ்பீடு ஈக்குவல் டு எஸ் ஃபார் ஸ்பீடு, ஓகேவா. ஸ்பீடு ஈக்குவல்ஸ் டு மேலே என்ன இருக்குது, டி, கீழே என்ன இருக்குது, டி. அப்போ மேலே டி, கீழே டி. அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், ஓகேவா. அதே மாதிரி எனக்கு வேறு என்ன தேவை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ், டி ஃபார் டிஸ்டன்ஸ் எடுத்தேன்னா கீழே பாருங்கள் எஸ் பக்கத்தில் டி. அப்போ எஸ் பக்கத்தில் நான் டி போட்டால் எஸ் இன்டூ டி, கரெக்டாக. ஸ்பீடு மல்டிப்ளே பை டைம். இதுவே எனக்கு டைம் தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம், மேலே என்ன இருக்குது, டி, கீழே எஸ், அதை அப்படியே போடுங்க. மேலே டி, கீழே எஸ். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ இந்த மாதிரி எப்போ கேட்டாலும் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். அதுக்கு சிம்பிளாக நம்மளுக்கு என்ன தெரியணும், எஸ்டிடி ட்ரையாங்கிள் தெரியணும், சரியா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். a farmer moves along a boundary of a square field. அதாவது பவுண்ட்ரினா என்ன, பவுண்ட்ரினா அதை சுற்றி 10 சென்டிமீட்டர் இன் 40 செகண்ட்ஸ். அதாவது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீல்டில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 10, இது வந்து ஏ அப்படின்னா எல்லா சைடுமே ஏ தானே. ஸ்கொயரில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அப்போ எல்லாமே ஏ. இப்போ என்ன சொல்கிறாங்க, பவுண்ட்ரின்றாங்க. பவுண்ட்ரினா இந்த வெளியே இருக்கிறது தானே, கரெக்டாக. பவுண்ட்ரினா இந்த வெளியே இருக்கிற வேல்யூ தானே. பவுண்ட்ரினா என்னது, அப்போது பெரிமீட்டர்னு அர்த்தம். பவுண்ட்ரினா என்னது, பெரிமீட்டர், கரெக்டாக. ஏரியானா தான் உள்ளே இருக்கிறது, வெளியே இருந்தால் அது பேர் என்னது, பெரிமீட்டர். சரி, அது எப்படி இருக்கான், 10 மீட்டர் இன் 40 செகண்ட்ஸ். அப்போது அதாவது ஸோ என்ன எடுத்துக்கிறேன், ஏ பி சி டி இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ பிலேருந்து சி போகிறாருன்னா அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா 10 மீட்டர் எடுக்கிறாரு. எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது, இன் 40 செகண்ட்ஸ். 40 செகண்ட்ஸில் 10 மீட்டர் வந்து கிராஸ் ஆகிறார், ஓகேவா. வாட் வில் பி த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஃபார்மர் அட் த எண்ட் ஆஃப் 2 minutes 20 seconds. மேக்னிடியூட்னா ஒன்றும் இல்லை, மேக்னிடியூட்னா என்னது, டேரக்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. மேக்னிடியூட்னா டேரக்ஷனும் ஸ்பீடை பொறுத்து சொல்கிறது தான் மேக்னிடியூட். ஃப்ரம் இஸ் இனிஷியல் பொசிஷன், அப்போ ஆரம்பத்தில் இருந்து 2 minutes 20 seconds கழிச்சு எவ்வளோ இடத்துல இருக்காரு அதுதான் கேட்குறாங்க, சரியா. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமாக பட தேவையில்லை. நம்மளுக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட் எழுதிப்போம். சைடு ஆஃப் அ ஸ்கொயர் ஃபீல்டு, ஒரு சைடு வந்து என்னது 10 மீட்டர், அதாவது ஏ தானே சைட்ஸு. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது 10 மீட்டர். அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ, பெரிமீட்டர் நான் பீன்னு எடுத்துக்கிறேன். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4 மல்டிப்ளே பை 10. ஏன் 4? பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4a, கரெக்டாக. பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4a. ஏ வந்து என்னது 10 மீட்டர்னு எடுத்துருக்கோம். அப்போ 4 10 என்ன வரும், 40 மீட்டர். அப்போ பெரிமீட்டர் வந்து எவ்வளவு, 40 மீட்டர், சரியா. நெக்ஸ்ட், ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் எடுக்குது, டைம் ஃபார் 1 ரவுண்டு. 1 மீட்டர் அதாவது ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு, 40 செகண்ட்ஸ், கரெக்டாக. அதாவது 10 மீட்டர் தானே ஒரு ரவுண்டு. ஸோ 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஒரு ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளோ, 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் டைம் கண்டுபிடிப்போம். ஏன்னா இன்னொரு டைமும் கொடுத்துருக்காங்கல்ல, 2 minutes 20 seconds சொல்லிட்டு இன்னொரு டைமும் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவோம்,
40 செகண்ட்ஸ்னு ஒரு டைம் இருக்குது. ஆல்ரெடி இங்கே 2 minutes 20 seconds சொல்லிட்டு இன்னொரு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டோட்டல் டைமை கண்டுபிடிப்போம். டோட்டல் டைம் வந்து என்னது, ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு 40 seconds இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 minutes 20 seconds. 2 minutes 20 seconds. இப்போது இதுவும் செகண்டில் இருக்குது, இதுவும் செகண்டில் இருக்குது, இது மட்டும் எதில் இருக்குது, மினிட்ஸில் இருக்குது. அப்போ மினிட்ஸை என்ன பண்ணுங்கள், செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். மினிட்ஸ் எப்படி சார் செகண்ட்ஸாக மாற்றுறது அப்படின்னா, 1 minute ஈக்குவல்ஸ் டு என்னது, 60 seconds. 1 minute ஈக்குவல் டு 60 seconds. அப்போது 2 minutes ஈக்குவல்ஸ் டு 60 மல்டிப்ளை பை 2 பண்ணுங்கள். ஏன்னா 1 minuteனா 60 seconds. அப்போ 2 minutesனா 60 கூட 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 3 minutesனா 60 கூட 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ செகண்ட்ஸில் வந்துடும். அப்போது 6 2s are 12. அப்போது 120 seconds. கரெக்டாக 2 minutes அப்படின்னா 120 seconds. சரி, இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, 40 செகண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 120 செகண்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு 20 செகண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கா. ஸோ அந்த ஒரு 20 seconds. சரியா, டோட்டலாக ஆட் பண்ணால் என்ன வரும், 0. ஸோ 4 + 2 6, 6 + 2 8. அப்போது என்ன வரும், 180 செகண்ட்ஸ்னு வரும். கரெக்டாக டோட்டலாக நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னென்னு இருக்கும், 180 செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். பட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே சாரி ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. 40 செகண்ட்ஸை நம்ம எதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு, 40 செகண்ட்ஸ் தான் மேலே டைம் ஃபார் 1 ரவுண்ட் எடுத்துட்டோம்ல. இந்த 2 minutes 20 seconds தான் என்ன பண்ணுறோம், நம்ம செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா, இந்த 2 minutes 20 secondsஸை செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி எழுதினாலே எனக்கு மோர் தென் எனஃப். ஓகேவா, அப்போ இந்த 40 seconds எனக்கு தேவையே இல்லை. அப்போ 20 seconds + 20 seconds என்ன வரும், 120 + 20 140 செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். கரெக்டாக 140 seconds. அப்போ டோட்டல் டைம் வந்து என்னது, 1 செகண்ட்ஸில் எழுதிடும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே மினிட்ஸாக கொடுத்துருக்காங்க. 2 minutes 20 seconds, அதுவும் மினிட்ஸு ப்ளஸ் செகண்ட்ஸாக இருக்குது. நம்ம அதை மொத்தமாக என்ன பண்ணிட்டோம், செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதி வச்சிட்டோம். சரியா, இது புரியுதா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், புரிய வச்சுருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இப்போது எத்தனை ரவுண்டு போயிருக்காங்கன்னு கேட்குறாங்க. கரெக்டாக இனிஷியல் பொசிஷன்லேருந்து இப்போ எத்தனை ரவுண்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்காங்க. அது நாமளும் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் ஈக்குவல்ஸ் டு எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் டோட்டல் டைம் வந்து என்னது, 140 seconds. கரெக்டாக டோட்டல் டைம் 140 seconds. அதில் ஆல்ரெடி எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, 40 செகண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டார். கரெக்டாக 40 செகண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டார். அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் கேன்சல் ஆகும், 0 கேன்சல் ஆகும். 4 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 டேரெக்டாக கேன்சல் ஆகும். ஸோ வந்து என்ன பண்ணும், எப்படி பார்த்தாலும் டெசிமல் வேல்யூஸில் வரும். அப்போது 4 டேபிளில் 14 வருது. அதோட சின்ன நம்பர் என்ன, 4 2 times 8. கரெக்டாக அதில் 4 3 times 12. கரெக்டாக ஸோ 3 times 12. ஸோ இங்கே ரிமைனிங் என்ன ஆயிரும், ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ அந்த 2 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ 4 டேபிளில் 2 வராது. அப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சேன்னா இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 5 times 20 இருக்கும். கரெக்டாக 4 5 times 20. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ரவுண்ட் எவ்வளோ முடிச்சிருக்காரு, 3.5 ரவுண்ட்ஸ். ஓகேவா, 3.5 ரவுண்ட்ஸ். ஒரு புது ஸ்லைட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். சரி, மொத்தம் எத்தனை ரவுண்டு, 3.5 ரவுண்ட்ஸ். கரெக்டாக 3.5 ரவுண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு எத்தனை ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இங்கே ஸ்டார்டிங்கில் 3 இருக்கா, இதுதான் வந்து என்னது, இந்த 3ங்கிறதான் என்னது, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது. இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு, இங்கே வராரு. இது என்னது, ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அகைன் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இங்கேருந்து போகிறாரு. ஸோ அது இது என்னது, செகண்ட் ரவுண்டு இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அகைன் மறுபடியும் இங்கேருந்து போகிறாரு. அப்போ என்ன அர்த்தம், சேம் இடத்துக்கு வந்தாருன்னா தேர்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3ன்றது 3 rounds completed. 3 rounds completed from the starting point. ஓகேவா, to the same point. இப்போ இங்கே ஏ இருக்குது அப்படின்னா, ஏ ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஏகே வந்ததுன்னு ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான். அப்போ 3ன்றது 3 ரவுண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. பட் பக்கத்தில் இந்த 0.5 இருக்குல்ல, பக்கத்தில் வந்து என்ன இருக்குது, இந்த
0.5 இருக்குது. ஸோ 0.5 அப்படின்னா என்னென்னா 0.5 என்ன ஆஃப் தானே, 0.5 அப்படின்னா என்னது ஆஃப் தானே. இப்போ ஆஃப்னா என்னது 1/2 சரியா, ஆஃப்னா என்னது 1/2. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 2 டிவைடட் பை 1 கரெக்டாக. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சா இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 5 டைம்ஸ் 10 இருக்கும், ரிமைனிங் 0. அப்போ ஆன்சர் என்னது 0.5. ஆஃப்னா என்னது 0.5, அதை தான் நான் 0.5னா ஆஃப்னு எடுத்து எழுதுறேன். புரியுதா? சரி, அப்போது இப்போ மிச்சம் எவ்வளோ பண்ணியிருக்காரு, பாதி ரவுண்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்போ மிச்சம் என்ன பண்ணிருக்காரு, பாதி ரவுண்ட். அதாவது இங்கே ஆரம்பிச்சிருக்காரு, இங்கே ஆரம்பித்து ஸோ இந்த கலர் தெரியல, வெயிட் பண்ணுங்கள். சரி, ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே போயிட்டாரு, மிச்சம் இங்கே வந்துட்டார் சரியா. இப்போ பாதி ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு அதாவது 3 ரவுண்டு முடிச்சு இந்த 4வது ரவுண்டில் பாதி ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் சரியா. சரி, மிச்சம் என்ன இருக்குது, பாதி ரவுண்டுனா என்ன அர்த்தம், பாதி ரவுண்டுனா எத்தனை மீட்டர், அதாவது ஒரு ஃபுல் ரவுண்ட் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு படித்தோம், ஃபுல் ரவுண்டு வந்து என்னது, ஃபுல் ரவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 40 மீட்டர் கரெக்டாக. முன்ன தானே பார்த்தோம். எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். ஃபுல் ரவுண்ட் எவ்வளோ 40 மீட்டர், அதோட ஃபுல், அது பெரிமீட்டர். பெரிமீட்டர் என்ன, சுற்றி வருது. ஃபுல் ரவுண்டு 40 மீட்டர். அப்போ ஆஃப்னா வந்து என்ன வரும், சரி ஆஃப் ரவுண்ட்னா என்ன வரும், ஃபுல் 40 மீட்டர்னா அப்போ ஆஃப்னா 40ல் பாதி எவ்வளோ 20 மீட்டர் தானே. ஆஃபில் பாதி 40ல் பாதி 20 மீட்டர் கரெக்டாக. அப்போ 20 மீட்டர் இப்போதைக்கு முடிச்சு வச்சிட்டாரு. இப்போதைக்கு என்ன பண்ணிட்டாரு, 20 மீட்டரை முடிச்சு வச்சிட்டாரு. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க கரெக்டாக. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, அதாவது மேக்னிடியூட்னு கேட்குறாங்கல்ல. டிஸ்பிளேஸ்மெண்ட் டயகனல்ஸ் ஆஃப் ஸ்கொயர், ஸ்கொயரோடைய டயகனல். டயகனல்னா என்ன, இங்கே ஸ்டார்டிங்கில் இப்படி கிராஸ் ஆகுது தானே, இந்த சைடோ ஆர் என்ன பண்ணலாம், இந்த சைடு எதுனாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இவர் எங்கே இருக்கார், ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது பி, இது சி, இது டி. ஸோ ஏசியில் இருக்கார், ஏசி டயகனலில் இருக்கார் சரியா, ஏசி டயகனலில் இருக்கார். சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டயகனல்ஸ் ஆஃப் ஸ்கொயர் எப்படி எடுக்கலாம். டயகனல்ஸ் ஆஃப் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் என்னது சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயரா. ஸோ ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் கரெக்டாக. ஏபி வந்து 10, ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் பிசியும் 10 தான், ஏன்னா ஸ்கொயரில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ அதுவுமே 10 ஸ்கொயரில் இருக்கும். ஸோ 10 ஸ்கொயர் வந்து என்னது 100 ப்ளஸ் 10 ஸ்கொயர் 100. நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 200ன்னு இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 200 டேரெக்டாக நான் ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன் 100 மல்டிப்ளே பை 2ன்னு போட்டுக்கிறேன் சரியா. 100 மல்டிப்ளே பை 2, 100 நான் ரூட்லேருந்து வெளியே எடுத்துகிறேன், எனக்கு என்ன ஆயிரும் 10. அப்போ 10 ரூட் 2ன்னு இருக்கும் கரெக்டாக. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது டிஐன்னு எடுத்துக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு வந்து 10 ரூட் 2 ஓகேவா, 10 ரூட் 2. சரி, இங்கேயே முடிச்சிருவோம், ஏன்னா அடுத்த பேஜ் போக தேவையில்லை. ஸோ ரூட்டோட வேல்யூ இதோட நிப்பாட்டினாலும் சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10 ரூட் 2ன்னு முடித்தாலும் சரி. பட் போவோம், ஏன்னா வந்து நம்மளுக்கு டைம் நிறைய இருக்குது. ஸோ போவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். சரி, இங்கே சொல்லிடுறேன். நம்மளுக்கு வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடை வந்து மீட்டரில் கொடுத்தாங்க அப்படின்னா டைம் வந்து இதில் இருக்கணும், செகண்ட்ஸில் தான் இருக்கணும், மீட்டர் பர் செகண்ட் தான் இருக்கணும். அப்படி இல்லையா கிலோமீட்டர்னு கொடுக்குறாங்க அப்படின்னா கீழே என்ன இருக்கணும், டைமு ஹவரில் இருக்கணும் சரியா. இது ஏதாச்சும் ஒன்று மாற்றி இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் பர் ஹவர்ன்றதுனா என்ன பண்ணணும், இந்த மீட்டரை கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும், இல்லையா ஹவரை வந்து செகண்ட்ஸு கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி இருந்துச்சுன்னா கன்வெர்ட் பண்ணி தான் போட்டாகணும் சரியா. அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணோம் 2 minutes 20 seconds. மேலே என்ன இருக்குது மீட்டர் பர் செகண்டில் இருக்குது கரெக்டாக, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே வந்து 2 minutes 20 seconds மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டோட்டலாகவே செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். புரியுதா? ஓகே, இப்போ ரூட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா, ஸோ ரூட்டோட வேல்யூ ஈஸி தான். ஸோ 1.414 சம்திங் போயிட்டு இருக்கும் ஓகே, 1.414. ஸோ இது என்ன பண்ணுங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல்ஸ் டு 10. ஸோ எல்லாமே மனப்பாடம் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ ரூட் 2 ரூட் 3 ரூட் மேக்ஸிமம் ரூட் 5 இருக்கலாம், மேக்ஸ் ரூட் 5. ஸோ இதெல்லாம் மட்டும் என்ன பண்ணுங்கள் மனப்பாடம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ரூட்டை எப்படி நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு வீடியோஸ் போட்டுருவேன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள், இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைனா சீக்கிரம் போட்டுருவேன் நான். ஸோ 10 மல்டிப்ளே பை 1.414 கரெக்டாக. ஸோ 10 கூட 10 100 1000 டிவைட் பண்ணாலும் சரி மல்டிப்ளை பண்ணாலும் சரி ரொம்ப ஈஸி. ஸோ 10ல் எத்தனை ஜீரோ இருக்குது, ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ இந்த ஒரே ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறேன், ஒரு டிஜிட்டை தள்ளி இந்த இடத்துக்கு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகும் 14.14ன்னு இருக்கும். புரியுதா? அவ்வளோதான் ஆன்சர். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு 14.14 சரியா. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு
14.14. புரிஞ்சிச்சா? 14.14 அவ்வளோதான். சிம்பிள் தான் அந்த சம்மு. கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால கொஞ்சம் பெருசாக தெரியும், பட் சிம்பிள் தான். நெக்ஸ்ட், which of the following is true for displacement? So which of the following is true for displacement? A என்ன சொல்லிட்டாங்க? It cannot be 0. B, its magnitude is greater than the distance traveled by the object. அதாவது இது ஜீரோவாக இருக்காது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னவா இருக்காது, ஜீரோவாக இருக்காதுன்ட்டாங்க. அது உண்மையா? இல்லை வந்து அதோடைய மேக்னிடியூட் எப்படி இருக்கான், கிரேட்டர் தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட். இல்லை அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்குது, ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆச்சோ அதை விட அதிகமாக இருக்குது அதோட மேக்னிடியூடு அப்படின்றாங்க. ஓகேவா சார்? மேக்னிடியூட்னா என்ன சார், புரிய மாட்டேங்குதே சார் அப்படின்னா நான் வரேன். மேக்னிடியூட்னா என்ன புரிய மாட்டேங்குது சார், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, ஷிஃப்ட் ஆகுறது. கரெக்டாக, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு இடத்துலேருந்து ஆப்போசிட் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது. சரி, மேக்னிடியூட்னா என்னென்ன, அது என்னென்ன பண்ணும் அப்படின்றது வரேன். இப்போ இது ரெண்டுமே வந்து என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நெய்தர் ஏ நார் பி. ஓகேவா? ரெண்டுமே கிடையாது, ஏவும் இல்லை பியும் ட்ரூ இல்லை, ரெண்டுமே என்னது ஃபால்ஸ் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஃபால்ஸ் தான். ஏன் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இட் கேனாட் பி ஜீரோ. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ இல்லாமல் இருக்குமா, இருக்குது. எப்போ இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் ஜீரோ இருக்குது. கரெக்டாக, ஸ்ட்ரெயிட் லைனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஜீரோ படிச்சிருக்குமா, அப்போது இது என்னது ஜீரோவே வராதுன்றாங்க. அப்போ அது ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். சரியா? அப்போ பி எடுத்தோம் அப்படின்னா மேக்னிடியூட் எப்படி இருக்கான், கிரேட்டர் தென் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கோ அதை விட ஜாஸ்தியாக தான் எனக்கு மேக்னிடியூட் இருக்குது. சரி, சொல்கிறேன் சொல்லிட்டே இருக்கீங்களே சார், சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார். நான் வேறு ஒன்றுமே இல்லைடா. இங்கே வரா 60 ஃபார் எக்ஸாம்பிள் 60 km/h அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோமா, 60 km/h, 70 km/h, 100 km/hன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? இதில் மேக்னிடியூட் அப்படிங்கிறது என்னது, ஜஸ்ட் இந்த 60. ஓகேவா? மேக்னிடியூட்ன்றது ஜஸ்ட் இந்த 60 km/hலாம் அந்த சைடு போயிடும். மேக்னிடியூட்ன்றது 60, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஸ்பீடை சொல்லும் போது, ஸ்பீடு டிஸ்டன்ஸை சொல்லும் போது, இப்போது 60 km/hனா என்ன, 1 ஹவரில் 60 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அந்த வெஹிக்கிள். 70 km/hனா 1 ஹவரில் 70 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. கான்ஸ்டண்ட்டாக 70 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதுதான் அதோட அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ 60ங்கிறது தான் அதோடைய மேக்னிடியூடு. ஓகேவா? சரி, இதில் அதே மாதிரி எனக்கு டிஸ்டன்ஸ் 60 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ், 60 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ். கரெக்டாக? 60 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், எப்பயுமே டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும் அக்கார்டிங் டு த மேக்னிடியூட். டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், கம்மியாக தான் இருக்கணும் அக்கார்டிங் டு த மேக்னிடியூட். ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவல் ஆர் லெஸ்ஸர். சரியா? பி வந்து என்ன அப்படின்னா மேக்னிடியூட் இஸ் ஆல்வேஸ், எப்பயுமே ஆல்வேஸ் ஈக்குவல் ஆர் லெஸ்ஸர். ஓகேவா? அக்கார்டிங் டு த டிஸ்டன்ஸ். ஓகேவா? கம்பேரிங் டு த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த ஆப்ஜெக்ட். ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, மேக்னிடியூட் வந்து கிரேட்டராக இருக்குன்ட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், மேக்னிடியூட் வந்து ஸ்மாலர் ஆர் ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ ரெண்டுமே தப்பு. சரியா? நெக்ஸ்ட், ஸோ யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ யூனிஃபார்ம்னா என்னது சார், ஸ்கூலில் பார்த்துருங்க சார், யூனிஃபார்ம்லாம் கொடுக்குறாங்க சார் அப்படின்னா கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான், தப்பு இல்லைன்னு அது தப்புன்னு சொல்ல முடியாது. யூனிஃபார்ம்னா என்ன, எல்லாருக்கும் கொடுக்குறது. கரெக்டாக, எல்லாரும் ஈவனாக இருக்கிறது தான் யூனிஃபார்ம். இப்போ யூனிஃபார்ம் மோஷனாக என்ன, மோஷனாக நகர்றது. அப்போ ஈவனாக நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. என்னது, ஈவனாக நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன்னா ஈவனாக நகரல. எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து யூனிஃபார்ம் சொல்கிறேன், யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் மோஷன், அது யூஎஃப் மோஷன் எழுதுகிறேன். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு 5 மினிட் என்ன ஆகுது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டருக்கு நான் கிராஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் நான் கிராஸ் பண்ணுறேன். இப்போது செகண்ட் 5 மினிட், அப்போ அடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அப்பயும் நான் என்ன பண்ணுறேன், அதே 20 மீட்டரில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். தேர்டு 5 மினிட்ஸ்லையும் 20 மீட்டரில் தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுதான் வந்து என்னது, யூனிஃபார்ம் மோஷன். இதே நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா NUF மோஷன் போட்டுக்கிறேன். நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா ரொம்ப ஒரு ரோடு வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. சரியா? ரோடு வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது.
ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க, ஒரு இடத்துல மழை தண்ணி தேங்கி நிற்கிது, ஒரு இடத்துல வந்து ரோட்டில் ஏதோ ஊர்வலம் போய்கிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு மேடையை போட்டு டிராஃபிக்கை ஜாம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது சரியா. போக போக ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு காலியாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரோடு காலியாக இருக்கும், நான் என்ன பண்ணிடுறேன், அதே 20 மீட்டரை நான் வந்து கிராஸ் பண்ணிடுறேன். ஆனால் செகண்ட் 5 மினிட்ஸ் நான் போகும்போது ரோட்டில் வந்து ஏதோ ஒரு மாநாடோ இல்லை ஏதோ ஒரு பள்ளம் தோண்டியோ ஒரே ஒரு ரோடு மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் என்னாச்சு, செகண்ட் 5 மினிட்ஸ் அடுத்த 5 நிமிஷத்தில் நான் 20 மீட்டர் என்னால் போக முடியல. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 6 மீட்டர் தான் அந்த மாதிரி போக முடியுது. ஓகேவா, 6 மீட்டர் தான் என்னால் போக முடியுது. அதே மாதிரி தேர்டு 5 மினிட்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இன்னும் சுத்தம் டிராஃபிக் ஜாம், நகரல. அடுத்த ஒரு 5 நிமிஷம் எனக்கு நகரல. பொறுமையாக ஒரு இன்ச்சாக நகுது 1 மீட்டர் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கிராஸே பண்ணியிருக்கேன். அப்போ இதெல்லாம் தான் வந்து என்னது, நான் யூனிஃபார்ம் மோஷன். புரியுதா? சரி, ஸ்பீடு வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ மேலே அதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இட் இஸ் செட் டு பி யூனிஃபார்ம் மோஷன். அதாவது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் போகிறது தான் யூனிஃபார்ம் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மினிட்ஸ், எவ்ரி 5 மினிட்ஸுக்கு என்ன ஆகுது, 20 மீட்டர்னு கிராஸ் ஆகுது. இதுதான் வந்து என்னது, யூனிஃபார்ம் மோஷன். ஈக்குவல் இன்டர்வலில் ஈக்குவல் டைமில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னது, இங்கேயும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். நான் யூனிஃபார்ம் மோஷன்னா வேர் ஆப்ஜெக்ட்ஸ் கவர்ட் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ பாருங்கள், டைம் வந்து ஈக்குவலாக இருக்குது, 5 மினிட்ஸ் சொல்லிட்டு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அன்ஈக்குவலாக இருக்குது. 20 மீட்டர் 6 மீட்டர் 1 மீட்டர்னு சொல்லிட்டு அன்ஈக்குவலாக இருக்குது. சரியா, இதுதான் நான் யூனிஃபார்ம் மோஷன். அதே மாதிரி ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீட், அது ஏவிஜின்னு எடுத்துப்போம். ஆவரேஜ் ஸ்பீட். ஓகேவா, ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். எதில், நான் சொல்லி கொடுத்த எஸ்டிடி ஃபார்முலா படி. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா, மொத்தமாக எவ்வளோ போயிருக்காங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம், மொத்தமாக எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா, நின்று போகிறாங்கல்ல, அதனால்